நான் சின்ன வயசா இருக்கும்போது என்னோட பர்த்டேக்கு யாராச்சும் கேக் வாங்கி தருவாங்களா இல்ல சாக்லேட் வாங்கி தருவாங்களான்னு எதிர்பார்த்துட்டே இருப்பேன். வாய்ப்பில்லை ராஜா வாய்ப்பில்லைன்னு சொல்லிட்டு 10ஓட 11வது நாளா போயிடும். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கேக் வெட்டுற ஆசை கூட இல்லைங்க. ஆனா இன்னொரு ஆசை இருந்துச்சு. நம்ம வீட்டு தலைக்கு நம்ம பர்த்டே ஞாபகம் இருக்குமா, கரெக்டா 12 மணிக்கு விஷ் பண்ணலன்னா கூட பர்த்டே எனக்காவது விஷ் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருப்பேன். தம்பி குழந்தைக்கு பர்த்டே அந்த கேக்கை பார்த்தோன்னே ஆரோக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. அவனே பாடிக்கிட்டான், அவன் பர்த்டேக்கு கிளாப் பண்ணிக்கிட்டான், அவ்வளோ எக்ஸைட்மெண்டா இருந்தான். குமுதா ஹாப்பின்ற மாதிரி அவன் சந்தோஷத்தை பார்த்து எங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. தம்பி வைஃப் பாத்தீங்கன்னா வீட்டை வந்துட்டு ரொம்ப சிம்பிளா அழகா லோ காஸ்ட்ல வீடு டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. போன வாட்டி ரேஷன் கடையில ப்ளூ கலர் சாரி கொடுத்திருந்தாங்களா, அது கூடவே ஒயிட் கலர் கிளாத் சேர்த்து 2 சைடுமே தொங்க விட்டுக்கிட்டாங்க. அங்கங்க பலூனையும் தொங்க விட்டுட்டாங்க. அப்புறம் ஹாப்பி பர்த்டே இருக்கும்ல அந்த இதையும் வந்துட்டு செவுத்துல ஒட்டிக்கிட்டாங்க. அன்னைக்கு மதியம் நைட்டு 2 வேலையுமே பாத்தீங்கன்னா அம்மா வீட்டுல தான் திருப்தியா சாப்பிட்டுட்டு அன்னைக்கு நைட்டே கிளம்பிட்டோம். மறுநாள் எப்பவும் போல காலையில எழுந்துச்சு பசங்களுக்கு லஞ்ச் கட்ட ஆரம்பிச்சிட்டேன். யார் சொன்ன பன்னீர் பட்டர் மசாலால வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு முந்திரி மட்டும் சேர்க்கணும்னு சொல்லிட்டு நான் கூட கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி புதினாவும் சேர்த்துக்கிட்டேன். செம்ம சூப்பரா இருந்துச்சு டேஸ்ட். சப்பாத்தி கூட வச்சு சாப்பிடும் போது அவ்வளவு அருமையா இருந்துச்சு டேஸ்ட்.